அமைச்சர் பதவியிலிருந்து இன்று ராஜினாமா செய்கிறார் அதிஷி. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து கடிதம் வழங்குகிறார். டெல்லியில் பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். ஆம் ஆத்மியிடமிருந்து டெல்லி விடுதலை பெற்றதாக வெற்றி விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மியின் வெற்றியை பறித்ததா காங்கிரஸ்? இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டதால் 10 தொகுதிகளுக்கு மேல் பறிபோன ஆம் ஆத்மியின் வெற்றி வாய்ப்பு. டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக பர்வேஷ் வர்மாவுக்கு அதிக வாய்ப்பு. விஜேந்தர் குப்தா, மஜிந்தர் சிங், ஹரிஷ் குரானா ஆகியோரும் போட்டியில் இருப்பதாக தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி. 91,558 வாக்குகள் வித்தியாசத்தில் வாகை சூடினார் சந்திரகுமார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வலியுறுத்தல். பணம் கட்டி விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளை 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் விளையாட தடை. தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் கட்டுப்பாடு. திருநள்ளாறு கோயில் பெயரில் போலி இணையதளம் நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய் பண மோசடி. கோயில் நிர்வாக அதிகாரி அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை. அலங்காநல்லூர் அருகே உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் நாளை மறுதினம் ஜல்லிக்கட்டு போட்டி. காளைகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று 12 மற்றும் 16ஆம் தேதிகளிலும் நடத்த ஏற்பாடு. கடலூர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக எழுத்தர் மாயம். தற்கொலை கடிதம் எழுதி வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டதால் பரபரப்பு. சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க குவிந்த அசைவ பிரியர்கள். மீன்களின் விலை கிலோவுக்கு 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை குறைவு. எல்லை தாண்டியதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. 2 படகுகளையும் பறிமுதல் செய்து அத்துமீறல். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் தொடர்ந்து குவியும் மக்கள். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 41 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடல். அமெரிக்கா கனடா அருகே கரீபியன் தீவுகளில் பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.6 புள்ளிகளாக பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை. அமெரிக்காவில் பேப்பர் ஸ்ட்ராக்களை பயன்படுத்த தடை விதிக்க ட்ரம்ப் முடிவு. பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை மீண்டும் பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பந்து பட்டு காயமடைந்த நியூசிலாந்தின் ரச்சன் ரவீந்திரா. மைதானத்தில் போதிய அளவு வெளிச்சம் இல்லாததே காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை காசிமேட்டில் மீன்கள் விலை குறைந்ததால் அசைவ பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன் விற்பனை களை கட்டுவது வழக்கம். அதன்படி இன்று அதிகாலை 2 மணி முதலே வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிக அளவில் குவிந்தனர். விசைப்படகுகள் குறைவான வரத்தால் மீன்களும் குறைவாகவே விற்பனை வந்தன. எனினும் மீன்களின் விலையும் சரிந்து காணப்பட்டது. வஞ்சரம் 1 கிலோ 600 ரூபாய் முதல் 700 ரூபாய்க்கு விற்பனையானது. சங்கரா 1 கிலோ 250 ரூபாய் வரையிலும், இறால் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், நண்டு 1 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனையாகின. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் வஞ்சரம், சங்கரா, நண்டு, இறால் ஆகியவற்றின் விலை 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விலை குறைந்து விற்பனையாகிறது.
கடலூர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக எழுத்தர் காணாமல் போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியரின் முகாம் அலுவலகத்தில் மகேஷ் என்பவர் நேர்முக எழுத்தராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் உயர் அதிகாரி தனக்கு பணி தெரியவில்லை என மன உளைச்சல் ஏற்படுத்தி வந்ததாக கூறி தற்கொலை கடிதம் எழுதி வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டுவிட்டு மகேஷ் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மகேஷின் சகோதரர் அளித்த புகாரின் பேரில் புதுநகர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். TNPSC குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற மகேஷ் கடந்த ஆகஸ்ட் மாதம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியில் சேர்ந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆட்சியரின் முகாம் அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவர் காணாமல் போனது சக ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை, திருவாரூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பனிமூட்டம் நிலவி வருகிறது. அந்த வகையில் சென்னையில் கோயம்பேடு, எழும்பூர், நுங்கம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பனிமூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. பிரதான சாலைகள் மட்டுமின்றி குறுகிய சாலைகளிலும் வெள்ளை கம்பளி போர்த்தியது போல் காட்சியளித்தது. இதனால் காலை வேளையில் பூங்கா மற்றும் கடற்கரையில் நடைபயிற்சி செல்லக்கூடியவர்கள் அவதிக்கு ஆளாகினர். இதேபோன்று புறநகர் பகுதிகளிலும் பனிமூட்டம் காட்சியளித்தது. பனி எல்லா ஏரோட இந்த ஏர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் வார்ம் ஆன பிறகு அது ஒன்றும் இது பண்ணுறதில்ல. தை மாதம் வரும், அது வரைக்கும் இந்த பனி இருந்துட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் காதில் நாங்கள் பஞ்சு வச்சுட்டு, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு ENT, அதனால் பஞ்சு வச்சுட்டு நடந்துட்டு தான் இருக்கும். இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. திருவாரூர் ரயில் நிலையம் மற்றும் கமலாலய குளம் முழுவதுமாக பனி மூடப்பட்டதால் மறைக்கப்பட்டன. சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலங்கள் முழுவதுமாக பனிமூட்டம் அடர்ந்து காணப்படுகிறது. தொடர் பனிமூட்டம் காரணமாக மகசூல் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, நடுவப்பட்டி, சாமிநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியதால் சாலைகளில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டதே ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை இழந்ததற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 45.5 விழுக்காடு வாக்குகள் பெற்று பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட நிலையில் ஆம் ஆத்மி கட்சி 43 விழுக்காடு வாக்குகளும், காங்கிரஸ் 6 விழுக்காடு வாக்குகளும் பெற்றுள்ளன. இந்தியா கூட்டணியின் வாக்குகள் சிதறியதால் டெல்லியில் பாஜக எளிதாக வெற்றி பெற்றுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய வேட்பாளர்கள் அனைவரும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பாஜகவிடம் தோற்றனர். அதே நேரத்தில் அந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கணிசமான வாக்குகளை பெற்றதால் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, அமைச்சர் சௌரப் பரத்வாஜ், 3 முறை MLA-வாக இருந்த சோமநாத் பாரதி உட்பட 11 பேரின் வெற்றியை காங்கிரஸ் கட்சி பறித்துள்ளது. டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் அடுத்த முதலமைச்சராக யார் பதவியேற்க உள்ளனர் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஷ் சாஹிப் சிங் வர்மாவுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமலேயே தேர்தலை சந்தித்தது பாஜக. இதில் அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதில் முன்னிலையில் இருப்பவர் புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஷ் சாஹிப் சிங் வர்மா. முன்னாள் முதலமைச்சர் சாஹிப் சிங் வர்மாவின் மகனான பர்வேஷ் வர்மா மேற்கு டெல்லி தொகுதியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு 2 முறை தேர்வு செய்யப்பட்டவர். மிகவும் அறியப்பட்ட ஜாட் இன தலைவரான பர்வேஷ் வர்மா டெல்லி பாஜகவில் மிகவும் பிரபலமானவர். அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தியது அவருக்கான வாய்ப்பை அதிகரிக்க செய்துள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகியவற்றுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்ற போது பாஜக ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்தில் போராட்டக்காரர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ரோகிணி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள விஜேந்தர் குப்தாவுக்கும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு உள்ளது.
தொடர்ந்து 3வது முறையாக இந்த தொகுதியை தக்க வைத்த விஜேந்தர் குப்தா டெல்லி பாஜக தலைவராக பதவி வகித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். ரஜோரி கார்டன் தொகுதியில் வெற்றி வாகை சூடிய மஜிந்தர் சிங் சிர்சாவும் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் உள்ளார். சிரோன்மணி அகாலிதளம் கட்சியில் இருந்த அவர் 2019ஆம் ஆண்டில் பாஜகவில் இணைந்தார். பஞ்சாபில் ஆம் ஆத்மியை வீழ்த்தும் நோக்கில் மஜிந்தர் சிங் சிர்சாவை முதலமைச்சராக்க வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் மதன்லால் குரானாவின் மகன் ஹரீஷ் குரானாவும் போட்டியில் உள்ளார். டெல்லி பாஜகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள அவர் செய்தி தொடர்பாளராகவும் செயல்பட்டுள்ளார். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் டெல்லி முன்னாள் முதலமைச்சருமான சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சுராஜ் ஸ்வராஜுக்கு முதலமைச்சர் பதவிக்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. புதுடெல்லி மக்களவை தொகுதியில் முதல் முறையாக கடந்த ஆண்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இதன் மூலம் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் இடம் பிடித்துள்ளார்.